ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராமநாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கேசரன் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல திருவதார படலத்துல 116வது பாட்டு பார்க்க போறோம். இத்தகை மாநகர் ஈரரு நாளும் சித்தமுறும் களியோடு சிறந்தே தத்தமை ஒன்றும் உணர்ந்திலர் தாவா மெய்த்தவன் நாமம் விதிப்ப மதித்தான். இதுதான் பாட்டு. இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். இத்தகைய மாநகர், இந்த விதமாக அயோத்தி நகர மக்கள் ஈரரு நாளும், அந்த 12 நாட்களும் சித்தமுறும் களியோடு சிறந்து மனம் பொருந்திய மகிழ்ச்சியால் சிறந்து தத்தமை ஒன்றும் உணர்ந்திலர், தங்கள் தங்களையே ஒன்றும் உணராதவர் ஆயினர். தாவா மெய்த்தவன், குறையாத தவத்தை உடைய வசிட்ட முனிவன் நாமம் விதித்த மதித்தான், அக்குழந்தைகளுக்கு பெயர் சூட்ட எண்ணினான். இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். இத்தகைய மாநகர் அப்படின்னு வர இடத்துல தகை அப்படின்னாலே நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். தகு, தகுதி, தகைமை, தகை, இந்த சொற்கள் எல்லாமே தன்மை அப்படிங்கிற பொருள் தான். அதனால இத்தன்மை கொண்ட மாநகர் அப்படின்னு வர இடத்துல மா அப்படிங்கிற சொல்லுக்கு அதுக்கும் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட பொருள் இருக்கு. அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பிற விலங்குகளை அறியக்கூடிய காட்டு ராஜாவான சிங்கத்துக்கு அரிமான்னு பேரு. மான குதிரைன்னும் பொருள் இருக்கு. இது தவிர நம்ம கவரியை தன்னுள் கொண்டுள்ளதனால் ஹிமாலயன் யாக்குக்கு கவரிமா அப்படின்னு பேரு. அப்புறம் லக்ஷ்மி, மான்னா லக்ஷ்மின்னு அர்த்தம் இருக்கு. அதனாலதான் மாதவன் அப்படின்னு சொல்ற இடத்துல லக்ஷ்மியின் அன்பிற்கு பாத்திரமானவன் அப்படிங்கிற பொருள்ல விஷ்ணுவையும் குறிக்கும். மகன் அப்படின்னா இது லக்ஷ்மியின் மகனான காமனையும் குறிக்கும். அதை தவிர சரஸ்வதி அப்படின்னு எல்லாமும் பொருள் இருக்கு. அதை தவிர நம்ம சமஸ்கிருதத்துல மகா அப்படிங்கிற சொல்லையும் மா அப்படின்ற பொருள் வர்றதுனால மிகப்பெரிய, இப்ப நம்ம மாநகரம் அப்படின்னு சொல்றோம், மிகப்பெரிய நகரம், மெட்ரோபாலிட்டன் சிட்டின்னு சொல்றோம்ல, அது மகா அப்படிங்கிற அடை. அதனாலதான் மகாதேவன், மாதேவன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதை தவிர பெருமை அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. இப்ப நம்ம சாதாரணமா நமக்கு பிறந்த பிள்ளைகளை நம்ம பிள்ளைன்னு சொல்றோம். ஆனா நம்ம பொண்ணை கொடுத்தவர்கிட்ட நம்ம என்ன சொல்றோம்? மாப்பிள்ளை அப்படின்னு சொல்றோம். அந்த இடத்துல மாங்கிறது என்னது? பெருமை வாய்ந்த. எந்த பெருமை வாய்ந்த? எங்க வீட்டு பெண் ரொம்ப அறிவிலும் குணத்திலும் சிறந்தவள், அவளை நீங்கள் மணந்ததனால் நீங்கள் வெறும் பிள்ளை இல்லை, மாப்பிள்ளை அப்படின்னு அப்படிங்கிற பொருள் வர்றதுக்காக தான் நம்ம பொண்ணதான் அந்த இடத்துல புகழ்றோம். மாப்பிள்ளை அப்படின்னு ரொம்ப மரியாதையோட சொல்றது நம்ம பொண்ணை கொடுத்துதான் பெருமை சேர்த்திருக்கோம் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா இப்போ பொதுவாவே இது கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் வெறும் ராமனா இருந்தவர் சீதைய கண்ட முதல்ல இருந்தே அவரு ஸ்ரீராமரா மாறினார்ல. ஸ்ரீ அடை சேர்க்கிறோம்ல, அந்த இடத்துல ஸ்ரீங்கர் ஸ்ரீராமன் அப்படின்னு சொல்ற இடத்துல என்னது? ஸ்ரீனா லட்சுமின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனா பெருமை கொண்ட ராமன் அப்படின்னு, சீதையை மணந்ததால் பெருமை கொண்ட ராமன், அந்த மாதிரி பிள்ளை, மாப்பிள்ளை. அதை தவிர வலிமை அப்படின்னு பொருள் இருக்கு. இப்ப மகாபலி அப்படின்னு சமஸ்கிருதத்துல சொல்றது நம்ம மாபலி அப்படின்னு சொல்றோம், இல்லாட்டி மாவீரன் அப்படின்னு சொல்றோம். அந்த இடத்துல எல்லாம் வலிமையை குறிக்குது. இதெல்லாம் தவிர அழகு அப்படிங்கிற பொருளும் இருக்கு. அதாவது இவரு கல்கி கிருஷ்ணமூர்த்தி கம்போஸ் பண்ண ஒரு ரொம்ப பிரபலமான பாட்டு, கர்நாடக சங்கீதத்துல கூட பாடுவாங்க. பூங்குயில் கூவும் பூஞ்சோலையில் ஒரு நாள் மாமையில் மீதே மாயமாய் வந்தான் அப்படின்னு. அந்த இடத்துல மாமையில் மீது மாயமாய் வந்தான் அப்படின்னா மிகப்பெரிய மயிலின் மீது மாயமாய் வந்தான் அப்படின்னா பொருள். அப்படி இல்லை. அந்த இடத்துல அழகிய மயிலில் மாயமாய் வந்தான் அப்படின்னு தோன்றினான் அப்படிங்கிற பொருள். அதனால அப்படின்றதுக்கு அழகு அப்படிங்கிற பொருளும் இருக்கு. எதுக்கு இந்த சொல்றேன்னா, இந்த இடத்துல மாநகர்னு சொல்றது அழகும் பெருமையும் கொண்டுள்ள அயோத்தி நகரம் அப்படின்னு தான் சொல்ல வர்றாரு. நம்ம இப்ப சொல்ற மெட்ரோபாலிட்டன் சிட்டி, பெரிய நகரம் அப்படிங்கிற பொருள்ல சொல்லல. ஈரரு நாளும் அப்படின்றது அந்த 12 நாட்களும். பொதுவாகவே அரச குலத்தில் தோன்றியவர்களுக்கு பிறந்து 12 நாட்கள்ல அவங்க பெயர் சூட்டுவாங்க. அதுதான் விதி.
அதனாலதான் ஈரரு நாளும் அப்படின்னு சொல்றாரு. இதையே தான் 10 கடந்த 2ஆம் நாள் அப்படின்னு பெரியாழ்வாரும் சொல்லுவாரு. நான் அந்த பாசுரத்தை படிக்கிறேன். நம்ம ஏற்கனவே போன இதுல அதாவது பெரியாழ்வாருடைய பாசுரம் 2ஆம் திருமொழியில கண்ணன் பிறந்ததை பத்தி பார்த்தோம்ல, வண்ண மாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் அப்படின்னு. அந்த பாசுரத்துல அதே பகுதியில 8வது பாசுரம், அதை படிக்கிறேன் கேளுங்க. 10 நாளும் கடந்த 2ஆம் நாள் எத்திசையும் சயமரம் கோடித்து மத்த மாமலை தாங்கிய மைந்தனை உத்தானம் செய்து உகந்தனர் ஆயரே அப்படின்னு. அதுல 10 நாளும் கடந்த 2ஆம் நாள் 12 நாள் கடந்து இது கிருஷ்ணருக்கு பெயர் சூட்டக்கூடிய அந்த தருணத்தை வர்ணிக்கிறாரு பெரியாழ்வாரு. இத்திசையும் சயமரம் கோடித்து மத்த மாமலை தாங்கிய மைந்தனை, கூர்மாவதாரம் எடுத்து இது மந்தாரமலையை கடையக்கூடிய சமயத்துல அததான் சொல்றாரு. மத்த மாமலை தாங்கிய மைந்தனை, அப்பேற்பட்டவனுக்கு உத்தானம் செய்து உகந்தனர் ஆயரே. உத்தானம் செய்து உகந்தனர் அப்படின்னா அவனை தூக்கி அவனை கையில எடுத்து கொஞ்சினாங்க அப்படின்னு சொல்றாரு. எதுக்கு இதை சொல்ல வரேன், அந்த இடத்துல எப்படி அங்கேயும் 12 நாள் அப்படின்னு சொல்றாரு கிருஷ்ணருக்கும் சரி, இங்க ராமருக்கும் அதே மாதிரி ஈரரு நாளும் அப்படின்னு 12 நாள் கழிச்சு பெயர் சூட்டுறாங்க அப்படின்னு சொல்றாரு. இதுல சித்தம் அப்படிங்கிறது சித்தம் உறும் களியோடு அப்படின்னு வர்ற இடத்துல சித்தம் அப்படிங்கிறது மனத்தை குறிக்கும். உறுதல் அப்படின்னாலே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மிகுதி அப்படின்னு. ஏன்னா சால உரு தவ நனி கூர் கழி மிகல் இது எல்லாமே சால பெரிது, உரு துணை அல்லது தவ பெரியோன், நனி நன்று, கூந்தல் அப்படின்னா ரொம்ப மிகுதியாக கூந்தல் கொண்டவள், கழி நெடிலடி ஆசிரியப்பா, நீண்ட நெடிய அடிகளை கொண்டுள்ள ஆசிரியப்பா வகை அப்படின்னு. இது எல்லாமே மிகுதியை குறிக்கக்கூடிய சொற்கள். அந்த மாதிரி இந்த இடத்துல இங்கேயும் மிகுதி, அதாவது சித்தம் உறும் களியோடுன்னா ரொம்ப மிகுதியாக கழிப்பு மகிழ்ச்சி கொண்டவர்கள். தத்தமை தம் ஐ, அதைத்தான் தத்தமை அப்படின்னு சொல்றோம். அதாவது அவரவர்களையே மறந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்றதுக்காக தத்தமை ஒன்றும் உணர்ந்திலர் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி தாவா மெய்த்தவன் நாமம் மதித்தான் அப்படின்னு சொல்ற இடத்துல வசிஷ்டருக்கு என்ன அடை கொடுக்குறாரு, தாவா மெய்த்தவன் அப்படின்னு. தாவு அப்படின்னா நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச அர்த்தம், இங்கதாங்க தாவறது அப்படின்னு அந்த ஒரு அர்த்தம். அதை தவிர ரொம்ப தாழ்வா இருக்கிறது, அதையும் தாவு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தவிர கேடு அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. கேடு இல்லாட்டி குறை இல்லாட்டி குற்றம் அந்த மாதிரி. திருக்குறள்ல இகல் அப்படிங்கிற ஒரு அதிகாரத்துல 3வது குறள், அதாவது இகல் அப்படின்னா மன வேறுபாடு இருக்கு. நம்ம ஒரு அரசனுக்கு சொல்றது அதாவது அவனுக்கும் அவனுடைய பகைவனுக்கும் இருக்கிற வேறுபாடுனால தானே போரே வருது. அந்த வேறுபாடை எப்படி களையறது அப்படிங்கிற அதிகாரத்துல வர்ற குறள், அதை படிக்கிறேன் கேளுங்க. இகல் என்னும் எவ்வ நோய் நீக்கின் தவவில்லா தாவில் விளக்கம் தரும் அப்படிங்கிற இடத்துல ஒரு மன வேறுபாடு அப்படிங்கிற துன்பம் தரக்கூடிய நோய் மனதிலிருந்து நீக்கினா அது ஒருவனுக்கு கெடாத அழியாத புகழை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாரு. அந்த இடத்துல தவவில்லா தாவில் விளக்கம் தரும். எப்பேற்பட்ட விளக்கம்? குறைவில்லாத, கெடாத, அழிந்து போகாத, கேடில்லாத விளக்கத்தை கொடுக்கும், மகிழ்ச்சி நிம்மதியை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாரு. எதுக்கு இதை சொல்ல வரேன், தாவு அப்படின்னா குற்றம், குறை அப்படி கேடு அப்படின்ற பொருள் இருக்கு. அந்த அர்த்தத்துலதான் இங்க சொல்றாரு. தாவா அப்படின்னா அப்ப குறையில்லாத, குறையாத, மெய்த்தவன், குறையாத தவம்னா அது எப்படி தவம் எப்படி குறையும் அப்படின்னு கேட்டா, தவ வலிமை, அந்த இடத்துல தவ வலிமையை சொல்றாரு. என்னன்னா அவருக்கு எப்பவுமே தவ வலிமைக்கு என்னதான் அவர் பண்ணினாலும் அவருக்கு குறையவே குறையாது அப்படின்னு என்ன அர்த்தம்? அதைத்தான் மெய்த்தவன் அப்படின்னு சொல்றாரு. குறைஞ்சு போச்சுன்னா அது மெய் கிடையாது, உண்மை பொருள் கிடையாது இல்ல. அதனால எப்பொழுதுமே நிறைவாக தவ வலிமை கொண்டுள்ள வசிட்டன் அப்படின்னு சொல்றாரு. நாமம் விதிப்ப மதித்தான். இந்த இடத்துல நாமம் விதிப்ப அப்படின்னு, விதித்தல் அப்படின்னா பெயர் சூட்டுதல் அர்த்தம். மதித்தான் அப்படின்னா, மதினா எண்ணம் அப்படின்னு பொருள். அதனால மதித்தான் அப்படின்னா எண்ணினான் அப்படின்னு சொல்றாரு கம்பர். இந்த பாட்டின் மூலமா கம்பர் சொல்ல வர்ற கருத்து இதுதான். பிள்ளைகள் பிறந்து 12 நாட்களும் அளவற்ற மகிழ்ச்சியில அந்நகர மக்கள் தங்களையே மறந்து மகிழ்ச்சியில் அப்படியே திளைத்தார்கள். 12 நாட்கள் கழிந்த பின்னர் வசிஷ்டர் குழந்தைகளுக்கு பெயர் சூட்ட கருதினார் அப்படிங்கிறது தான் கருத்து. இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க. இத்தகை மாநகர் ஈரரு நாளும் சித்தமுறும் களியோடு சிறந்தே தத்தமை ஒன்றும் உணர்ந்திலர் தாவாமைத்தவன் நாமம் விதிப்பை மதித்தான். இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம்.
உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திः.